உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். சொல்லுங்க. என் நல்ல தகப்பனே, என் ரட்சகரே, என் மீட்பரே, ஓ உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம்ப்பா, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். இப்ப நாங்க அப்பாட்ட சொல்ல போறோம், ஆண்டவரே இந்த 2011ஆம் ஆண்டு நான் உம்மை நேசித்ததை பார்க்கிலும் 2012ஆம் ஆண்டிலே இன்னும் அதிகமா நான் உம்மை நேசிக்க போகிறேன். ஆண்டவரே உமக்காக ஊழியம் செய்து என் நேசத்தை நான் உமக்கு காண்பிக்க போகிறேன். ஆண்டவரே இன்னும் அதிகமாய் உம்முடைய ராஜ்ய பணிக்காக கொடுத்து என் அன்பை நான் உமக்கு காண்பிக்க போகிறேன். ஆண்டவரே ஆண்டவரே ஏழைகளுக்கு உதவி செய்து என் அன்பை நான் உமக்கு காண்பிக்க போகிறேன். கர்த்தாவே ஓஹோ லமரபலபரி கலபரி லமனமசே. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. எல்லாரும் சொல்லல. இந்த 2012ஆம் ஆண்டிலே இந்த 11ஆம் ஆண்டை பார்க்கிறோம். தகப்பனே முழு உள்ளத்தோடு அப்பா, உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதிங்க ஆராதிங்க. உம்மை ஆராதிப்பேன். நம்மை காக்கின்றவர் சோதனை அனுப்பிடுவார், அக்கினி ஜுவாலை நம்மை அபியாமல் காத்திடுவார். தகப்பனே அக்கினி ஜுவாலை நம்மை அறியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், எங்கள் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடா ஹல்லேலூயா. தானியேல் ஜீவனுள்ள தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்ததினாலே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவனை உயர்த்தினார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினதினாலே அவனுடைய நண்பர்கள் அவன் மேலே பொறாமை கொண்டார்கள். ஒரு சிங்க கவியை அவனுக்கென்று ஆயத்தப்படுத்தினார்கள். சிங்க கவிகளை தூக்கி போட்டார்கள். அவர்கள் கண்டதெல்லாம் தானியேல் ஒவ்வொரு நாளும் 3 வேளை கர்த்தரை ஆராதிக்கிறது தான். அடுத்த நாள் காலையிலே தரியூர் ராஜா நடுநடுக்கத்தோடு அந்த சிங்கக்கபியின் வாசல்லே வந்து, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே,
நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற. சொல்லுங்க, என்னவா அது? எல்லாரும் சொல்லல, இஞ்சால எல்லாம் என்னவா அது? நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற. அவன் மேலே குற்றம் பிடிக்க தெரிந்தவர்கள் கண்டதெல்லாம் 3 வேளை ஆராதிக்கிறது தான். ஆனால் அவனுடைய ராஜாவோ அவன் இடைவிடாமல் ஆராதிக்கிறதை கண்டான். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான மகனே, மகளே, நீ கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற போது உனக்கு ஒரு சிங்கக்கவி ஆயத்தப்படுத்தப்படும். ஆனால் நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே. உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிறோம். உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். நீ கர்த்தரை ஆராதிக்கிறதினாலே கர்த்தருனை வாய்க்கப்படுகிறார். கர்த்தருனை உயர்த்துகிறார். சத்துருக்கள் பெருகினாலும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னோடு கூட இருந்தால் மாத்திரம் போதும், போதும். ஹல்லேலூயா. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் உன்னை கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். எல்லாரும் 2 கரங்களையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்கள். என்னை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முள் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். அருமை மகனே, மகளே, உள்ளே அழைத்தவரோ உன்னை ஒரு போதுமே நீ எதற்கும் அஞ்சாதே. கலங்காமல் முன்னேறிப்பார். அவருடைய கரத்தினால் அவர் உன்னை தாங்கி செல்லுகிறார். பிள்ளைகளே, இடைவிடாமல் ஆராதிப்போ. அப்பொழுது எங்கள் வாழ்க்கையிலே எப்பொழுதுமே வெற்றி, எப்பொழுதுமே வெற்றி, எப்பொழுதுமே வெற்றி. நீ கர்த்தரை ஆராதிக்கிற போது, கர்த்தரை துதிக்கிற போது உனக்கு வெற்றி என் மகனே. வாசல்கள் திறக்கும், தடைகள் நீங்கும். அப்படியே 2 கரங்களை உயர்த்தி கொண்டு ஆராதிங்க, ஆராதிங்க. இன்னைக்கு ஒரு தானியலை போல நீங்க மாற வேண்டும். ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். யார் உம்மை கைவிட்டாலும் நான் உம்மை கைவிடுவதில்லை. ஆண்டவரே, யார் உம்மை பின்பற்றாமல் போனாலும் நான் உம்மை பின்பற்றுவேன். ஆண்டவரே, நீர் என்னுடைய கர்த்தர், நீர் என்னுடைய ரட்சகர், நீர் என்னை பலப்படுத்துகிற தேவன், நீர் என்னோடு கூட இருக்கிற தேவன். சபையை வாயை திறந்து எல்லாம் நல்லா துதிக்கிறீங்களா? நீ துதிக்க 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 தடைகள் உடைகிறது. நீ துதிக்க 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 வானத்தின் பலகணிகள் திறக்கப்பட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில இறங்கி வருகிறது. உன் குடும்பத்தின் மேலே இறங்கி கொண்டிருக்கிறது. இந்த பட்டணத்தில் இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. நல்ல ஆராதிங்க, நல்ல ஆராதிங்க. எல்லா ஆராதனைகளையும் ஓ ரபா காலா பாரிகேலே மேலே போசே காலா ஏ மேலே காரி மேலே போரே கோ காலா பாத்திராவா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னுடைய உள்ளத்துல இருக்கிற எல்லா வாஞ்சையுமே கர்த்தரை பார்க்க வேண்டும்னு தான். உம்மை பார்க்க எனக்கு ஆசையா இருக்கு ராஜா. எத்தனை பேர் அப்படி இந்த ராத்திரியில சொல்றீங்க? ஆண்டவரே, நான் உம்மை பார்க்க ஆசையாக இருக்கிறேன். உம்முடைய தொடுகையை நான் சர்வத்தில் உணர்ற நான் வாஞ்சையாக இருக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. பாஸ்டர் பரலோகநாதனை அன்போடு அழைக்கிறேன். கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேல இறங்கும்படிக்காக அவர் ஜெபிக்க போகிறார். வாழ்க்கையில இருக்கிற ஆவிக்குரிய தடைகள் நீங்கி போகும்படிக்காக அவர் ஜெபிக்க போகிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது முன்னே போல ஜெப வாஞ்சை இல்லாமல் போயிருந்தால் இந்த ராத்திரியிலே கர்த்தர் அந்த ஜெப ஆவியை உங்கள் மேலே ஊற்ற போகிறார். கர்த்தரை துதிக்கிற புதிய அபிஷேகத்தை அவர் உங்கள் மேலே ஊற்ற போகிறார். எல்லாரும் 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி அந்நிய பாஷையில பேசிக்கொண்டு இருங்க, பேசிக்கொண்டு இருங்க. பாஸ்டர் ஜெபிச்சு முடிக்கும் வரைக்கும், உங்களை ஆசீர்வதிக்கும் வரைக்கும் நன்றாக ஆராதியுங்கள்.
பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பரிசுத்த ஆவியினரோடும் ஜெபிக்கிறோம். தாகமாயிருக்கிறவன் என்னண்டையில வர கடவான் என்று சொன்னீரே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் தாகத்தோடு வந்திருக்கிறோம் ஐயா. உம்மை ஆராதிக்கிறவளில வானங்களை கிழித்திறங்குகிற தேவனுடைய வல்லமை இப்பொழுது ஒவ்வொரு மேலும் இறங்குவதாக ஆண்டவரே. பூமி மேல நான் அக்கினியை போட வந்தேன். அந்த அக்கினி இப்பொழுது பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறவரே, இந்த வேளையில் உங்களுடைய அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள விசேஷித்த வரங்கள் இறங்கட்டும், வல்லமைகள் இறங்கட்டும் ஆண்டவரே. இன்னும் மணல் மூட்டி எழுப்பப்படத்தக்கதாய் தேவனுடைய பிரசன்னம் ஐயா, தேவனுடைய மகிமை ஆண்டவரே ஒவ்வொரு மேலும் இறங்குவதாக, ஒவ்வொரு மேலும் இறங்குவதாக. பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையில் அசைவாடும் ஆண்டவரே, ஜலத்தின் மேல அசைவாடுன ஆவியானவர் நீரல்லவோ, இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் மேல அசைவாடுவீராக. உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளிருந்து விசேஷித்த வல்லமைகள், வரங்கள், வெளிப்பாடுகள் ஆண்டவரே கடந்து வரட்டும் ஆண்டவரே. தகப்பனே, வரங்களினாலும் வல்லமைகளினாலும் நிரப்புகிறவர் நீரல்லவோ, உம்முடைய பிள்ளைகளுக்கு வரங்களையும் வல்லமைகளையும் வைத்திருக்கிறீரே. துரோகிகளாகி எங்களுக்கு தானே வரங்களும் வல்லமைகளும், துரோகிகளாகி எங்களுக்கு தானே வரங்களும் வல்லமைகளும். இப்பொழுது வானங்களை கிழித்திறங்குகிற வல்லமை, வானங்களை கிழித்திறங்குகிற வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்குவதாக, இறங்குவதாக. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை அக்கினிக்கு வலையாய் மாற்றும், ஆசீர்வதியும் ஆண்டவரே. பாஸ்டர் ரோசானை இன்னும் அதிகமாய் பலப்படுத்தும். நாளை ஒரு நாள் அக்கினியை இறங்கத்தக்கதாய், பூமி மேல் அக்கினியை இறங்கத்தக்கதாய், எங்களுடைய மட்டக்களப்பு பற்றி எறியத்தக்கதாய் அநேக தேவ பிள்ளைகளை எழுப்பும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளையை ஆசீர்வதியும். அவரோடு ஊழியர்கள் இருக்கிற அத்தனை பேரிலும் விசேஷித்த வரங்கள் இறங்குவதாக, வல்லமைகள் இறங்குவதாக. இன்றைய நாள் இரண்டாவது நாள் ஒரு விசேஷித்த நாளாய் இருப்பதாக. மூன்றாவது நாள் ஒவ்வொருவரும் எரியத்தக்கதாய், ஒவ்வொருவரும் பற்றி எறியத்தக்கதாய் இப்பொழுது கர்த்தருடைய கரம் கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மாவிலே ஆண்டவரே, சரீரத்திலே ஒரு எழுப்புதலை காணத்தக்கதாய், மாற்றங்களை காணத்தக்கதாய் அப்பனே நேற்ற தினத்தில் ஆசீர்வதித்து, இன்றைய நாளிலும் ஆசீர்வதித்து, நாளைய தினம் எல்லாரும் நாங்கள் பரிபூரணமான நிறைவோடு கடந்து போக கிருபைகளை தாரும் ஆண்டவரே. கிருபையாய் எங்கள் மேலே இருப்பீராக, இரக்கமாய் இருப்பீராக. நான் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமென். சொல்லுங்க. உம்மை பார்க்க எனக்கு ஆசை, உம்மை தேட எனக்கு ஆசை, உம்மை பார்க்க எனக்கு ஆசை, உம்மை தேட எனக்கு ஆசை. வாரும் தூய ஆவியே, வருவீர் துணையாளரே. வாரும் தூய ஆவியே, வருவீர் துணையாளரே. என்னுள் வருவீர் துணையாளரே, என்னுள் வருவீர் துணையாளரே. சொல்றீங்களா? உம்மை பார்க்க எனக்கு ஆசை, உம்மை தேட எனக்கு ஆசை, உம்மை பார்க்க எனக்கு ஆசை, உம்மை தேட எனக்கு ஆசை. வாரும் தூய ஆவியே, வருவீர் துணையாளரே. வாரும் தூய ஆவியே, வருவீர் துணையாளரே. என்னுள் வருவீர்
என்னுள் வருவீர் துணையாளரே. எங்கள் மத்தியிலே அசைவாடுங்கப்பா, வாழ்க்கையை கட்டி எழுப்புங்கப்பா, புதிய அனுபவத்தை தாங்கப்பா, புதிய அபிஷேகத்தை தாங்க ஆண்டவரே. ஜெப ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே, உங்களோட நடக்க வாஞ்சிக்கிற ஆண்டவரே. ஏனோக்க போல வாழ்நாள் எல்லாம் உம்மோடு நடக்க எனக்கு ஆசை. ஏனோக்க போல உம்மோடு நடக்க, என்னுள் நடக்க எனக்கு ஆசை. ஏனோக்க போல வாழ்நாள் எல்லாம் உம்மோடு நடக்க எனக்கு ஆசை. சொல்லுங்க, உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சொல்லுங்க, அப்பாவை பார்த்து சொல்லுங்க. ஆசையெல்லாம் நிறைவேற்றிடும், ஆசையெல்லாம் நிறைவேற்றிடும், உம்மை பார்க்க எனக்கு ஆசை. உம்மை தேட எனக்கு ஆசை. சொல்லுங்க, உம்மை பார்க்க எனக்கு ஆசை. அப்பா வாஞ்சிக்கிறப்பா, உங்களை வாஞ்சிக்கிறப்பா. தானியேலை போல ஒவ்வொரு நாளும் பல மணி நேரங்கள் செபத்திலே பாதத்திலே அமர்ந்திருக்க வாஞ்சிக்கிறையா ஏசப்பா. இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே நீங்க சீஷரை விட்டு தனிமையாக மலையின் மேல ஏறி இரவு முழுவதும் பிதாவோடு உறவாடினீங்களே, அப்படியாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அதிக நேரம் உங்களோட சமூகத்துல ஆண்டவரை செலவழிக்கிற பிள்ளைகளை எங்களை மாற்றுங்கப்பா. ஜெப ஆவியை ஊற்றுங்கப்பா. சொல்றீங்களா? ஜெப ஆவியை தாங்கப்பா, ஜெப ஆவியை வாங்க ஆவியானவரே. சொல்லுங்க சொல்லுங்க, ஜெப ஆவியை வாங்க ஆவியானவரே. வாங்க வாங்கப்பா. தானியேல் போல செவிக்க ஆசை, சிங்கத்தின் கேபியிலும் துதிக்க ஆசை. தானியேல் போல எனக்கு செவிக்க ஆசை, சிங்கத்தின் கேபியிலும் துதிக்க ஆசை. ஆசையெல்லாம் நிறைவேற்றிடும், இந்த ராத்திரி நிறைவேற்றுங்கப்பா. தானியேல் போல செபிக்க ஆசை, சிங்கத்தின் கேபியிலே துதிக்க ஆசை. நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. ஒவ்வொரு உள்ளத்திலே வல்லமை இப்பொழுது வந்து தங்குவதாக. ஜெப அபிஷேகம் இறங்கி வருவதாக, ஜெப அபிஷேகம் இறங்கி வருவதாக. பரிசுத்த ஆவியானவரே, தாகம் உள்ளவனே, தண்ணீரை நான் ஊற்றுவேன் என்று சொன்னீரே, இறங்கி வருவீராக, அபிஷேகத்தை ஊற்றுவீர்.
ஜெபத்தால் தான் கர்த்தருடைய வல்லமை எங்க மேலே வந்து இறங்குகிறது. ஜெபித்தால் தான் கர்த்தருடைய சத்தத்தை நாங்கள் கேட்க கூடியதா இருக்கிறது. ஜெபித்தால் தான் அவருடைய அபிஷேகம் எங்கள் வாழ்க்கையில கடந்து செல்லுகிறது. ஓ நல்ல ஜெபிங்க, வாயை திறந்து எல்லாரும் ஜெபிங்க. வெட்கப்பட வேண்டாம், வெட்கப்பட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். இன்னும் ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் நல்லா துதியுங்க. ஓ நல்லா ஜெபிங்க, 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 எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க. ஓ ராபகல மாரிகேலே போலே போலே போ. அக்கினியாக வந்து இறங்கும் ஐயா, அக்கினியாக வந்து இறங்கும் ஐயா, அக்கினியாக வந்து இறங்கும் ஐயா. இந்த 2 வருடம் முடிந்து அடுத்த வருடத்துக்குள்ளே நாங்கள் கடந்து போகிறதுக்குள்ளாக ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை உம்முடைய ஜெப ஆவியால் அளவில்லாமல் ஊற்றுவீராக, 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 ஊற்றுவீராக. வல்லமையாளர்களை நிரப்புவீராக, வல்லமையாளர்களை அபிஷேகம் பண்ணுவீராக. உம்மை போல ஜெபிக்க ஆசை, உம்மை போல உருகிட ஆசை, உம்மை போல அப்பா தகப்பனே, தகப்பனே உருகிட ஆசை, ஆசையெல்லாம் நிறைவேற்றிடும், ஆசையெல்லாம் நிறைவேற்றிடும். உம்மை போல ஜெபிக்க ஆசை, உம்மை போல உருகிட ஆசை, உம்மை போல ஜெபித்திட ஆசை, உம்மை போல உருகிட ஆசை, ஆசையெல்லாம் நிறைவேற்றிடும், ஆசையெல்லாம் நிறைவேற்றிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. வானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுகிறது போல இந்த ராத்திரி வேளையிலே எங்களுடைய உள்ளங்கள் உமக்காக கதறுகிறது ஐயா. உம்முடைய பிரசன்னத்துக்காய் கதறுகிறது ஐயா, உம்முடைய அபிஷேகத்துக்காய் கதறுகிறது ஐயா. ஓ எங்களுக்கு நீங்க வேண்டும் அப்பா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி எல்லாரும் உட்காருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னுடைய வாலிப பிராயத்தை கர்த்தருக்கு கொடுத்து இந்த தேசத்துல இருந்து ஜெர்மனி தேசத்துக்கு போய் அங்கே அகதிகளாய் வந்த வாலிபர்கள் மத்தியிலே மிகுந்த தியாகத்தோடு பல வருடங்கள் ஊழியம் செய்து எத்தனையோ வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள்ளாய் வழிநடத்தினது மாத்திரம் அல்ல, அந்த பிரதேசத்திலே ஊழியர்களாய் எழுப்பின ஒரு தாசன் இன்று நம்மத்திலே இருக்கிறார். அவர்தான் எங்களுடைய அருமையான பாஸ்டர் சாமுவேல் அமுதன். ஹல்லேலூயா. மட்டக்களப்பு YMCAக்கு முன்பதாய் இருக்கிறதான ஹவுஸ் ஆஃப் பிரேயர் ஜெப வீட்டின் தேவாலயத்தினுடைய ஸ்தாபகராக இருந்து வருகிற அருமையான பாஸ்டர் அமுதன் கர்த்தரோடு மிகவும் நெருக்கமாக வாழ்கிற ஒரு தேவனுடைய தாசன். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் வாழ்கிற ஒரு தேவனுடைய தாசன். இன்னொருவருடைய இருதயத்தை உடைக்காதபடி மற்றவருடைய பிறருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற ஒரு தேவனுடைய தாசன் பாஸ்டர் அமுதன் நம்மத்தில் இருக்கிறதை குறித்து சந்தோஷப்படுகிறோம். இப்பொழுது வந்து அவர் கர்த்தருடைய வார்த்தையை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளுவார். கரங்களை தட்டி எங்களுடைய தேவன் நமக்கு கொடுத்த ஊழியரை நாங்கள் உற்சாகமாய் வாழ்த்தி வரவேற்போமாக. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே
இந்த நாள் 2வது நாள் ஆராதனை பெருவெள்ளத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமென். எல்லாருக்கும் இது தெரிந்திருக்கிறபடி ஆண்டவருடைய மலை பிரசங்கத்தில் இருந்து ஒரு சிறிய பகுதி, மலையிலிருந்து ஆண்டவர் செய்த ஒரு நீண்ட பிரசங்கத்திலே இருந்து ஒரு சிறிய பகுதி. அவனுடைய மலை பிரசங்கத்தை நீங்கள் கவனித்து பார்த்தால் அதிலே ஆவிக்குரிய வாழ்வை குறித்து எப்படி வாழ வேண்டும், ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய தன்மைகள், நிறைய காரியங்களை ஆண்டவர் பேசுகிறார். எல்லாமே ஆவிக்குரிய காரியங்கள். ஜெபிப்பதை குறித்து, உபவாசிப்பதை குறித்து, கொடுப்பதை குறித்து நிறைய காரியங்களை அங்கே ஆண்டவர் மனிதனோடு வைக்கிற உறவை குறித்து எல்லாம் ஸ்பிரிச்சுவல் காரியங்களே அவர் பேசிக்கொண்டு வருகிறார். ஆனால் நடுவிலே இந்த 34ஆம் வசனம் வரைக்கும் எழுதப்பட்ட இந்த வார்த்தைகள் இருக்கிறது. இந்த வார்த்தைகளிலே ஆண்டவர் 2 காரியங்களை பற்றி மட்டும்தான் சொல்றேன். ஒன்று எண்ணத்தை உண்போம், அடுத்தது எண்ணத்தை உடுப்போம். எண்ணத்தை உண்போம் அல்லது எண்ணத்தை உடுப்போம். இந்த இவ்வளவு வசனங்களிலும் ஆண்டவர் எதை குறித்து பேசுகிறார்? ஒன்று சாப்பாட்டை குறித்து, இன்னொன்று உடுப்பை குறித்து பேசுகிறார். ஒரு பெரிய மலை பிரசங்கத்திலே எல்லாமே ஆவிக்குரிய காரியங்களை பற்றி மட்டும் ஆண்டவர் பேசவில்லை. பல வேளை நாங்கள் ஆலயத்தில் என்ன செய்கிறோம்? எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி உபாசிக்க வேண்டும், கர்த்தரை தேட வேண்டும், ஆவிலே நிறைய வேண்டும், எல்லாம் நல்லது. ஆனால் ஆண்டவர் அவனுடைய சாப்பாட்டை குறித்து, அவன் என்ன சாப்பிடுகிறான், என்ன உடுக்கிறான், என்ன கஷ்டப்படுறான் என்பதை குறித்தும் அவர் அறிந்து அதற்கும் அவர் பேசி இருக்கிறார். காரணம் என்ன? அவர் ஒரு குடும்பத்தில் இருந்திருக்கிறார். குடும்பத்தின் நிலைமை அவருக்கு தெரியும். ஒரு நாசரேத் என்ற பட்டணத்திலே ஏறக்குறைய 30 வயது மட்டும் அவர் இருந்திருக்கிறார். அந்த கிராமத்தில் பட்டணத்தில் இருக்கிற மக்களுடைய நிலை அவருக்கு தெரியும். அவருடைய 3.5 வருட ஊழியத்திலே நிறைய பேரை அவர் சந்தித்திருக்கலாம். அப்ப அந்த நாளிலே மக்களுக்குள்ள இருந்த அடிப்படை பிரச்சனையிலே ஒரு பிரச்சனை சாப்பாடு, 2வது பிரச்சனை உடுப்பு. அவங்கள ஒரே கவலை. இதை குறித்து ஆண்டவர் அறிந்து இதற்கும் தன்னுடைய மலை பிரசங்கத்திலே பதில் கொடுத்து இத்தனை வசனங்களை மிக தெளிவாய் அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவர் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி மட்டுமல்ல, உன்னுடைய சரீரப்பிராணமான வாழ்க்கை, நீ குடும்பத்தில் எப்படி இருக்கிறாய், உன்னுடைய பண நிலைமை எப்படி, உன்னுடைய வேலையில் உனக்கு கிடைக்கிற சம்பளம் காணுமா, நீ எடுக்கிற சம்பளம் உன் வீட்டுக்கு போதுமா, இது எல்லாவற்றையும் ஆண்டவர் அவர் யோசித்து தான் இதை பேசுகிறார். இதில் ஆண்டவர் முதலாவது கொடுத்த ஒரு ஆலோசனை என்னென்று சொன்னால், இதில் ஏறக்குறைய 6 தடவை ஒரு காரியத்தை பற்றி அவர் பேசுகிறார். அது என்ன காரியம்? கவலைப்படாதிருங்கள். நீ கவனித்து எண்ணி